Hi everyone, welcome to Radina Advance. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் 30 days இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு 30 days உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் டாபிக்ஸ் ரெண்டுமே இருக்கும். இது யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு எக்ஸாமுக்குமே என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷில் காமன் டாபிக்ஸ் பேசிக்ஸும் உங்களுக்கு இதை கவர் ஆகும். பேசிக்ஸ் ப்ளஸ் காமன் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, காமன் எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து இந்த 30 days கிராஷ் கோர்ஸ், இந்த கிளாஸஸ் 30 days கிளாஸையுமே நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் பார்க்கலாம், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் பார்க்கலாம். போத் ஆஸ்பிரன்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து டே 2ல் இருக்கிறோம். டே 1ல் வந்துட்டு நவுன் ரிலேட்டட் எரர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு டே 2ல வந்துட்டு ப்ரினவுன் ப்ளஸ் ப்ரினவுன் ரிலேட்டட் எரர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேம் வந்து ஃப்ரம் த பேசிக்லேருந்து எல்லா எக்ஸாம் டாபிக்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ், இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் இருக்கும், இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் இயர் இந்த கோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிஸஸ், டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1ல் நவுன் ப்ளஸ் எரர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரினவுன் ப்ளஸ் எரர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து 16 வரைக்கும் இந்த டாபிக்ஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ். இது இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் வரக்கூடிய டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்க்கறது மூலிமா உங்களுக்கு எப்படி அந்த கொஷின்ஸை அப்ரோச் பண்ணணும், எப்படி ரூல்ஸ் அப்ளை பண்ணணும், இது எல்லாமே எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ வந்து ப்ரினவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஆர்டரில் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இருக்கு இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நீங்கள் எந்த ஆர்டரில் ஆக்சுவலி படிக்கணும் அப்படின்னா நவுன், ப்ரினவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, articles and then tenses. ஸோ இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். இந்த ஆர்டரில் தான் இப்போ கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நவுன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரினவுன் அப்படின்றது என்னன்னா, இது ஏன் நம்ம வந்து செகண்டாக நம்ம வந்து ப்ரினவுனை படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஏன் நவுனை படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரினவுன் அப்படின்றத பாருங்க, இட் ரீப்ளேசஸ் அ நவுன் ஆர் அனதர் ப்ரினவுன். ஒரு நவுனையோ இல்லை இன்னொரு ப்ரினவுனையோ ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரினவுனோட வேலை. ஸோ இப்போ இந்த ப்ரினவுன்னா என்னென்னு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நவுன் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நவுனை தான் அது ரீப்ளேஸ் பண்ணுது. அப்புறம் நவுன்னா என்ன, நவுன் அப்படின்றது என்ன பார்த்தோம் நம்ம லாஸ்ட் செஷனில், நவுனோட டெஃபினேஷன், எல்லா டாபிக்ஸ்க்குமே டெஃபினேஷன் உங்களுக்கு கிளியராக தெரியணும். இங்கே நான் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மீனிங், எல்லா மீனிங்குமே உங்களுக்கு அதில் அடங்கியிருக்கும். சரிங்களா? அப்போ நவுன் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்துருந்தோம், நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் அந்த நேமிங் வேர்ட் ஆஃப் வாட், நேமிங் வேர்ட் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், ஐடியா அண்ட் குவாலிட்டி. இது எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட், அது ஒரு ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா, அது நேம் தான் வந்து ப்ரினவுன். அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வேர்ட் வரும் இல்லையா, அதுக்கு நேம் தான் ப்ரினவுன். ஸோ அதனால தான் ப்ரோ நவுன் ப்ளஸ் ப்ரினவுன் அப்படின்னு வந்து வருது. சரிங்களா? ஸோ டெஃபினேஷன் பாருங்க, இட் ரீப்ளேசஸ் அ நவுன் ஆர் அனதர் ப்ரினவுன். இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, ஸோ நவுன் அப்படின்றது என்ன, பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் பேர்ட், ஐடியா, குவாலிட்டி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த நவுன் அப்படின்றதுல பர்சன் நம்ம எடுத்துக்கலாம். பர்சன்ல யாரும் வருவாங்க, மேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர்,
திங்ல நியூட்ரல் ஜெண்டர் இது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ மேஸ்குலைன் ஜெண்டர்ல ராஜ், மேஸ்குலைன் ஜெண்டர் பாருங்க, ராஜ் அப்படின்றது ஒரு மேல் ஜெண்டரோட நேம். ஓகேவா. அப்ப இது வந்து எதுல வருவாங்க, இட்ஸ் அ நவுன். நவுன்ல பர்சன்ல மேல் ஜெண்டர். ஓகேவா. ஸோ இந்த ராஜ் அப்படின்ற நேம் வந்து இதுக்கு பதிலா நான் ஒரு இன்னொரு நேம் இதுக்கு பதிலாக ஒரு நான் ரீப்ளேஸ் பண்றேன் இல்லையா. ராஜுக்கு மேல் ஜெண்டருக்கு ஆக்சுவலி இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும் ப்ரொனவுன்ல அப்படின்னா ஹி அப்படிங்கிறதா வரும். சரிங்களா. இந்த ராஜுக்கு பதிலா நான் வந்து இந்த ஹி அப்படின்றத அப்ளை பண்றேன் இல்லையா, ரீப்ளேஸ் பண்றேன் இல்லையா. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ற இந்த வேர்ட் தான் ப்ரொனவுன். சரிங்களா. இந்த நவுனை வந்து இது என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த நவுனை வந்து இந்த ஹி இந்த ப்ரொனவுன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா. சேம் அதே மாதிரி ஃபெமினின் ஜெண்டர் பாருங்க, அனு. அனு அப்படின்றது இட்ஸ் அ ஃபீமேல் ஃபெமினின் ஜெண்டர். இட்ஸ் கேர்ள் நேம். கேர்ள் நேமுக்கு என்ன வரும் அப்படின்னா ஷி, ஷி. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூட்ரல் ஜெண்டர் பாருங்க. நியூட்ரல் ஜெண்டர் புக், நான் லிவிங். புக், பென், பென்சில், லேப்டாப், டேபிள், போர்டு என்ன வேணா சொல்லலாம். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட். இட் வந்து டம்மி ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து புக்கு வந்து நியூட்ரல் ஜெண்டர்னால இட். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ராஜ், இந்த அனு, இந்த புக் இது எல்லாமே எதுல வரும், ராஜும் அனுவும் பர்சன்ல வந்துருவாங்க. புக் வந்து எதுல வந்துடும், திங்ல வந்துடும். சரியா. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஹி, ஷி, இட்டுன்னு ஒரு வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அந்த ரீப்ளேஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு நேம் தான் வந்துட்டு ப்ரொனவுன். ஓகேவா. இப்போ ஹி, ஷி, இட் மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டா அப்படி இல்லை, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகும். பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது ஒரு வேர்ட் வரும், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வேர்ட் வரும்போது ஒரு வேர்ட் வரும், பொசிஷனுக்கு ஒரு வேர்ட் வரும், ரெஃப்ளெக்சிவ் ஒரு வேர்ட் வரும். அந்த மாதிரி அந்த டேபிள்னு ஒன்று இருக்கு. அந்த டேபிள் நீங்க கிளியரா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ராஜ் பிளேஸ் ஃபுட்பால். இந்த ராஜுக்கு பதிலாக வைக்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ப்ரொனவுன் ஹி. ஹீன்றது என்ன, ப்ரொனவுன். அனு குக்ஸ் பிரியாணி. அனு வந்து அனுன்றது நவுன், அந்த அணுக்கு பதிலாக இன்னொரு நேம் தான் வந்து ஷி. அதுதான் வந்து ப்ரொனவுன். ஓகேவா கைஸ், உங்களுக்கு புரிஞ்சது தானே. ஸோ இப்போ வந்து நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு நேம் தான் ப்ரொனவுன். ஸோ அந்த டேபிள் அப்படின்றது இதுதான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள். இதை நீங்க வந்து எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க ரெடி ஆகிக்கோங்க. இது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த பார்ட்டை வச்சு நிறைய எரர்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு வரும், கண்டிப்பா கேட்டிருக்கிறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இங்க இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், possessive adjective, possessive pronoun and reflexive pronoun. ஓகேவா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பர்சன், இது யாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், and this is first person plural, and this is second person singular, and this is second person plural. இது எல்லாமே third person singular. இது வந்து third person plural. சரிங்களா. I, we, you, he, she, they. இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். சரிங்களா. இங்க இருக்கிற இந்த சிங்குலர் ப்ளூரலோட வேர்ட்ஸ் தான் இங்க வந்து ஃபுல்லா அப்ளை ஆகியிருக்கு, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு. இதுதான் வந்து என்ன வரும், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல ஒரு நவுனுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகி வரும். ஓகேவா. ஸோ ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதுவே ஆப்ஜெக்ட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது பாருங்க, ஐ அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா மீ அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். வி அப்படின்றது அஸ்ன்னு கன்வெர்ட் ஆகும். யூ அப்படின்றது யூ, அகைன் யூ அப்படின்றது யூ. இங்க வந்து நமக்கு தமிழ்ல நம்ம நீ, நீங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நீ அப்படின்றது ஒரு பர்சனை மென்ஷன் பண்ற மாதிரியும், நீங்கள் அப்படின்றது நம்ம மோர் தென் ஒன் பர்சனை மென்ஷன் பண்ற மாதிரி சொல்றோம் இல்லையா. பட் இங்கிலீஷ்ல நீ, நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான். நீங்கள்னாலும் யூ தான், நீனாலும் யூ தான். சரிங்களா. இதை நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் சொல்றேன், பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா.
இங்க இந்த யூக்கு யுவர் செல்ஃப் நீங்க வரும். யுவர் செல்ஃப்னா இது வந்து சிங்குலரை மென்ஷன் பண்ணும். யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா இது வந்து ப்ளூரலை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ ஷீட். ஹீ ஷீட் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் நம்ம யாரும் சொல்லுவோம்? அவன், அவள், அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஹீ ஷீட். இது எல்லாமே என்ன தனித்தனியா நம்ம பார்க்கும்போது சிங்குலர். இது மூணை சேர்க்கிறோம் அப்படின்னா ப்ளூரல், தே அப்படின்னு வந்துடும். அதுதான் தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ ஐக்கு மீ, வீக்கு அஸ், யூக்கு யூ, யூக்கு யூ, ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர், இட் தேக்கு தெம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் அப்படின்னா இப்ப என்னுடைய பெண், என்னுடைய கிளாஸ், என்னுடைய அவனுடைய லேப்டாப், அவளுடைய போர்டு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அவளுடைய ஹேண்ட்பேக், அவனுடைய ஸ்லிப்பர், அந்த மாதிரி அந்த ஒரு பர்சனோடையது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரினவுனுக்கு என்ன மீனிங்னா, இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்திலேயே இம்மீடியட்டாவே ஒரு நவுன் வரும். இப்ப மைன்னு சொல்லி இது மைன்னு சொல்லி என் பண்ண முடியுமா ஒரு சென்டென்ஸா? முடியாது இல்லையா? இப்போ மை புக், அவர் பென், யுவர் கிளாஸ், your glass, his table, her handbag. ஓகேவா? its tail, their lunch box. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர், இந்த மாதிரி இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்துலயே ஒரு நவுன் வந்தாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் சென்டென்ஸா முடியும். ஓகேவா? அதுவே பொசசிவ் ப்ரினவுனுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் நவுன் வரக்கூடாது, இதுக்கு முன்னாடியே வந்துடணும். இப்ப இங்க மை புக் அப்படின்றது இங்க எப்படி வரும் அப்படின்னா, the book is mine, the book is mine. அதே மாதிரி the book is ours முடிஞ்சிரும். the book is yours, the book is yours, the book is his. இந்த ஹிஸ்ஸுக்கு என்னன்னா, it is his table அப்படிங்கிறதும், the table is his அவனுடையது, இது அவனுடைய டேபிள். it is his table, இது அவனுடைய டேபிள். இங்க வந்து the table is his அப்படின்னா அந்த டேபிள் அவனுடையது. நம்ம சொல்லுவோம்ல, எந்து ஒரு பொசிஷனா பொசிசிவா சொல்லுவோம்ல, அது எந்து, அவன்து, அவள்து, அவனுடையது, அவங்களோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவங்களோடது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அவனுடையது பெண் அப்படின்னு சொல்லுவோமா? அது அவன் பெண் அப்படின்றது வேற, அவனுடையது பெண்ணுன்னு சொல்ல மாட்டோம்ல, அவளுடையது பெண் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதுதான் இங்க சேம், அதே தான் இங்க பொசசிவ் ப்ரொனவுன்ல. மைன், ஆர்ஸ், yours, his, hers, theirs. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வேர்டு வந்து இருக்கும், செல்ஃப், செல்வ்ஸ் அப்படின்னு. இந்த செல்ஃப் இருக்கு இல்லையா? இந்த செல்ஃப் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுவே வந்து செல்வ்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, மை செல்ஃப். இப்ப இங்க எது சிங்குலர்? ஐ வந்து சிங்குலர், வி வந்து ப்ளூரல், யூ வந்து சிங்குலர், இந்த யூ வந்து ப்ளூரல். இந்த ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே சிங்குலர், இது வந்து ப்ளூரல். இந்த சிங்குலர்னு வர எல்லாத்துக்குமே இங்க என்ன இருக்குன்னா செல்ஸ். யூக்கு பாருங்க செல்ஃப், செல்ஸ் இல்ல செல்ஃப். ஹீ, ஷீ, இட் செல்ஃப், செல்ஃப், செல்ஃப். அதுவே ப்ளூரல் பாத்தீங்கன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டவா? ப்ளூரல்ல பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா செல்ஸ், SELVES. இங்க பாருங்க, நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது சிங்குலர், ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது ப்ளூரல். ஓகேவா? ஸோ ஐ அப்படின்றது எப்படி வரும்னா மை செல்ஃப் அப்படின்னு வரும். வி அப்படின்றது அவர் செல்ஸ், யூ யுவர் செல்ஃப், யூ யுவர் செல்வ்ஸ், he himself, she herself, it itself, they themselves. ஓகேவா? புரிஞ்சுதா கைஸ்? இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபேவரட் சென்டென்ஸ், ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். இங்க எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்க வந்திருக்கு? பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்திருக்குதா? அதுவே இந்த மீ பாருங்க, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். An apple is eaten by me. இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வருது. பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? இது நான் அழைச்சிக்கிறேன் கைஸ்.
possessive adjectiveக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம் apple யூஸ் பண்ணிருக்கோமா okay it is my apple ஓகேவா இது வந்து என்ன possessive adjective next possessive pronoun பாருங்க the apple is mine the apple is mine இது வந்து possessive pronoun ஓகேவா அதுவே reflexive pronoun பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து end of the sentenceல தான் வரும் an apple is eaten by myself an apple is eaten by myself ஓகேவா so இதுல subject pronoun எங்க இருக்கு பாருங்க beginning of the sentenceல இருக்கு subject pronoun object pronoun end of the sentenceல இருக்கு possessive adjective ஒரு nounக்கு முன்னாடி இருக்கு possessive pronoun end of the sentenceல இருக்கு reflexive pronoun end of the sentenceல இருக்கு ஓகேவா சோ இதனோட யூசேஜ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இப்படி தான் வரும் சரிங்களா இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம இதுக்கு நேரா இருக்கு இல்லையா இந்த ஐக்கு நேரா இருக்குது மீ மை மைன் மைசெல்ஃப் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குதோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் வீக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்குதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் மாத்தில யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா யூக்கு ஈக்குவலண்டா அது மாதிரி யூ ஹிம் ஹர் இட் தே இதுக்கு என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ப்ரினவுன் ரிலேட்டடா இது வரைக்கும் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चन எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் 1 to 5 क्वेश्चन வந்து எஸ்எஸ்சில கேட்ட क्वेश्चन and 6 to 10 வந்து பேங்க் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस 10 क्वेश्चंसையுமே both aspirants பாருங்க நான் பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்றேன் நான் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கறேன் அப்படி பார்க்காதீங்க ஓகேவா எல்லாமே பாருங்க அதாவது அந்த क्वेश्चனை பார்த்த உடனே ப்ரோனவுன் ரிலேட்டடான எரர்னு சொல்லியாச்சு இல்லையா சோ அங்க என்ன எரர் அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா டக்குன்னு பார்த்தோன்னு சொல்ல முடியுதா அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா சோ பார்த்தோனே வந்து அங்க என்ன எரர் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ண முடியுதான்றத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா 10 क्वेश्चंसையுமே பாருங்க First question, the awkward tension between Sam and I was, as it turns out, completely one-sided. The awkward tension. The awkward tension between Sam and I was, as it turns out, completely one-sided. guys இங்க எனக்கு பாருங்க இந்த between ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா இந்த between அப்படின்றது என்ன வரும் between அப்படின்றது என்ன it's a preposition prepositionக்கு அப்புறம் வரும்போது என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா எந்த pronoun வரணும் அப்படினா ஆப்ஜெக்ட் pronoun இருக்குல இங்க இருக்கு பாருங்க செகண்டா இந்த ஆப்ஜெக்ட் pronouns இருக்குலையா இதுதான் வந்து இங்க வரும் ஓகேவா சோ இங்க வந்து அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க betweenக்கு அப்புறம் sam and I இருக்கு samன்றது நேம் டைரக்டா நவுன் வந்து வந்துருச்சு ஓகே and I வருமா இந்த ஐன்றது என்ன I அப்படின்றது இட்ஸ் a subject pronoun ஓகே அந்த prepositionக்கு அப்புறம் வரக்கூடிய pronouns எப்படி இருக்கணும் அப்படினா இது வந்து எப்படி இருக்கணும் அப்படினா ஆப்ஜெக்ட் pronoun-ஆ இருக்கணும் இங்க இருக்கு இல்லையா இந்த ஆப்ஜெக்ட் pronoun-ஆ இருக்கணும் இப்ப இந்த I அப்படின்றது வந்திருக்க கூடாது ஐயோட ஆப்ஜெக்ட் pronoun என்ன இந்த மீ தான் வந்து இங்க வந்திருக்கணும் I அப்படின்றது wrong ஓகேவா சோ இது வந்து wrong so the awkward tension between எனக்கும் சாமுக்குமான அந்த awkward tension Sam and me was as it turns out completely one-sided ஓகேவா சோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு இந்த டேபிள்ல இருந்தே தான் இது வந்து வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க The members of the executive committee want the facilities of car and accommodation for itself. Executive committee oda members வந்து என்ன பண்றாங்க want the facilities of car accommodation அவங்களுக்கு தேவை அப்படின்றத அவங்க சொல்றாங்க சரிங்களா சோ இங்க the members அப்படின்றது யாரு
It's a plural noun. The members of the executive committee oda members. Want அப்படின்றது என்ன? It's a plural noun தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Plural verb. இந்த verb எதை மென்ஷன் பண்ணுது? இந்த நவுனுக்கு தான் இந்த verb. The நவுனுக்கு தான் இந்த verb. ஓகேவா? The members of the executive committee want the facilities of car and accommodation for itself. Guys, itself வருமா? itself எதுக்கு இருக்கு பாருங்க. டேபிளுக்கு போமா? itself எங்க இருக்கு பாருங்க. itself இங்க இருக்கு itself. itselfக்கு என்ன இருக்கு? இட்டுக்கு தான் itself வரும். இட்டுக்கு தான் itself வரும். இங்க என்ன இருக்கு ஆக்சுவலி? the members அப்படின்றது plural noun. இப்ப the members அப்படின்றதுன்னா more than one, நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அப்ப இத வந்து எதுல கன்சிடர் ஆகும்? இது வந்து எதுல கன்சிடர் ஆகும் பாருங்க. ஐல வருமா, வீல வருமா, யூல வருமா, ஹீ ஷீட்ல வருமா? இப்போ வி அப்படின்றது நம்மளும் அதுல சேரும்போது தான் வி வரும். இப்ப நம்ம அந்த ஆக்ஷனை பேசும்போது இப்ப அந்த பர்சனும் அதை இன்க்ளூட் ஆகியிருக்கும் போதுதான் வி வரும். பட் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்? அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம அவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி வரும்போது இங்க என்ன வரணும்னா வி வராது, தே தான் இங்க வரணும். தே தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெம்பர்ஸ் அப்படின்றது எதுல கன்சிடர் ஆகும் அப்படின்னா தேல கன்சிடர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ தேல கன்சிடர் ஆகும்போது இது இங்க வந்து என்ன இருக்கு? ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்கு. தேவோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்ன? தேவோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்ன இருக்கு பாருங்க. themselves. ப்ளூரலுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, சிங்குலருக்கு வந்து செல்ஃப் அப்படின்னும் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு வந்து செல்வ்ஸ் அப்படின்னு வரும்னு சொல்லி. இங்க என்ன இருக்கு? தே. மெம்பர்ஸ் வந்து தே. தேக்கு என்ன வந்திருக்கணும்? செல்ஸ். அந்த தேவோடது தெம் செல்ஸ். இட் செல்ஃப் வரக்கூடாது. தெம் செல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இட் செல்ஃப் இங்க வராது. பிகாஸ் இந்த மெம்பர்ஸுக்கு தான் நம்ம இதை மீன் பண்றோம். இப்ப இங்க வந்துச்சு இல்லையா, an apple is eaten by myself. நானே சாப்பிட்டேன். I eat an apple and an apple is eaten by myself. அந்த மாதிரி தான் இங்க வந்து அங்க myself, இங்க வந்து themselves. இங்க plural noun தேவ் மென்ஷன் பண்றதுனால இங்க themselves. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There were 5 active employees and 3 lazy one in the factory. There were, அந்த ஃபேக்டரியில 5 ஆக்டிவான எம்ப்ளாயிஸும் 3 லேசி எம்ப்ளாயிஸும் இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? There were 5 active employees. இந்த 5க்கு இந்த எம்ப்ளாயிஸ் plural and 3 lazy one. Guys, இந்த 1 பாருங்க. 1 அப்படின்றது என்ன சொல்லுவோம்? சிங்குலரா மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஒன்னுன்னு சொல்லுவோம். I need one more. I need one எனக்கு இன்னொன்னு வேணும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க. and 3 lazy one. 3 நீங்க வந்துருச்சு. அப்ப இங்க 1 எப்படி வரும்? சோ அப்ப இந்த ப்ளூரல்ல மென்ஷன் பண்ணும்போது ஒன்ஸ், ஒன்னு வரக்கூடாது. ONES. ஓகேவா? There were 5 active employees and 3 lazy ones in the factory. Next, you, he and she have done her best in the interview and it is sure that all of them will pass. கைஸ், இந்த மாதிரி கண்டினியூல இந்த ப்ரொனவுன்ஸ் வரும்போது இந்த ப்ரொனவுன்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா நாங்க எழுதியிருந்தேன் இல்லையா, சிங்குலர், ப்ளூரல், ஐ, வி, யூ, ஹீ, ஷீட், தே. ஸோ இது வந்து என்ன? சிங்குலர். இது வந்து ப்ளூரல். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் and this is second person and this is third person. ஓகேவா? இந்த மாதிரி இதுல வந்துட்டு இப்படி
ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மூணுமே கலந்து பேசும்போதோ இல்லை வந்து செகண்ட் இல்லை தேர்ட் பர்சன் இப்படி கலந்து பேசும்போதோ நம்ம வந்து எந்த ஆர்டரில் பேசணும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட முடியாது. ப்ரொனவுன்ல இது ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா 2, 3 and 1. 2, 3 and 1. இதுக்கு என்ன மீனிங்னா, 2ல இருக்கு இல்லையா, 2ல என்ன இருக்கு, யூ. இந்த யூ ஒன்று சிங்குலர் யூ வரலாம் இல்லை ப்ளூரல் யூ வரலாம். நெக்ஸ்ட் 3ல என்ன இருக்கு, ஹீ ஷி இட் தே, இது வரலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ஐ வரணும். ஓகேவா, இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. 2, 3, 1 ஃபர்ஸ்ட் வந்து ஐ வரக்கூடாது, யூ தான் வரணும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன இருக்க பாருங்க, யூ அப்படின்றது 2 தான். இந்த ஹீயும் ஷீயும் எதுல வருது, 3. இப்போ இந்த 2, 3, 1 இது மூணுமே வரலனாலும் இந்த ஆர்டர்ன்றது ஒன்று தான். ஒன்று 2, 3 வரலாம், இல்லை 3, 1 வரலாம், இல்லை 2, 1 வரலாம். பட் ஆனால் 3யோ 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது. ஓகேவா, ஸோ 2, 3 அப்படின்றது இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா, ஸோ யூ, ஹி அண்ட் ஷீ, நீ, அவன், அவள் மூணு பேரும், நீங்க அப்படின்றது வரும். அப்படி இல்லைன்னா அவங்க அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். have done her best. இங்க பாருங்க, இது மூணுமே வந்துருச்சு. செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துருச்சு. have இது வந்து ப்ளூரல் நவுன், இது மூணுமே சேரும்போது இது ப்ளூரல் வெர்ப். have வந்ததுனால V3. ஓகேவா, ஹர், ஹர் வர்மா, ஹர் வர்மா, ஹர் எப்ப கைஸ் வரும், ஷீக்கு மட்டும்தான் ஹர் வரும். இது வந்து இப்ப எல்லாமே சேரும்போது என்ன ஆயிடுச்சு, தேனு கன்சிடர் ஆயிடுச்சு. தேனு கன்சிடர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ யூ, ஹி அண்ட் ஷி அப்படின் போது நிறைய பேர் வந்துடுறாங்க. தேனு கன்சிடர் ஆகும்போது இங்க என்ன வரும்னா, their best, their best in the interview and it is sure that all of them, தேக்கு they, them, their, themselves இல்லையா. ஸோ them will pass. ஓகேவா, இங்க ஹர் வரக்கூடாது, their is the right answer. இது எல்லாமே எதுல இருந்து வருது, இந்த டேபிள் தான். தேக்கு என்ன, them, their, theirs, themselves தான் வரணும். ஷீக்கு தான் ஹர் வரணும். ஓகேவா, ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. any of the two pencils will do, but it must be black in color and its length must be shorter. இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க, டூ பென்சில்ல எதா இருந்தாலும் ஓகே, ஆனா ஒண்ணு வந்து பிளாக்லயும் இன்னொன்னு வந்து பிளாக்ல அண்ட் ஆல்சோ லென்த் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டூ நம்ம எப்ப கைஸ் யூஸ் பண்ணுவோம், டூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஈதர் ரெண்டுமே வேணும் அப்படின்னு நம்ம பேசும்போது ஈதர், ரெண்டுமே வேணும்னு பேசும்போது ஈதர், ரெண்டுமே வேணான்னு பேசும்போது நீதர், ரெண்டுக்கும் மேல பேசும்போது எனி யூஸ் பண்ணணும். ஓகேவா, இங்க என்ன இருக்கு, ரெண்டு தான் பேசுறாங்க, ரெண்டு பென்சில தான் பத்தி பேசுறாங்க, டூ பென்சில்ஸ். ஸோ டூ பென்சில்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா எனி இல்ல either of the two pencils will do, but it must be black in color and its length must be shorter. ரெண்டுல எதுவா இருந்தாலும் ஓகே, ஆனா அது வந்து பிளாக்கா இருக்கணும் அண்ட் லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ எனி வரக்கூடாது, ஈதர் தான் வரணும். பிகாஸ் டூ மட்டும் பேசுவோம், ரெண்டு கான்செப்ட் பேசும்போது ஈதர், ரெண்டுமே இல்லைன்னு பேசும்போது நீதர், ரெண்டுக்கு மேல பேசும்போது எனி. நெக்ஸ்ட், இது வரைக்கும் பார்த்தது எஸ்எஸ்சி பிவைக்யூ. இப்போ பார்க்க போறது பேங்க் எக்ஸாம்ல கேட்டு பிவைக்யூ. ஓகேவா, ஓகே இங்க பாருங்க. This is the best medicine which the skin specialist has suggested me to use twice a day. இதுதான் பெஸ்ட் மெடிசன், the best medicine which the skin, யாரு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், has, அந்த டாக்டர் has suggested, has வந்ததுனால V3, suggested me, எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, to use twice a day, ஒரு நாளைக்கு 2 times வந்து யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். இங்க எனக்கு பாருங்க விச் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கு.
கைஸ் ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரினவுன்ல சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரினவுன்ல இருக்க ரூல்ஸ் இது. ரிலேட்டிவ் ப்ரினவுன்ல ஹூ, விச், தட் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹூ அப்படின்றது ஹூ வந்து லிவிங் பீயிங், லிவிங் பீயிங்க்கு நம்ம லிவிங் திங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். விச்சும் தட்டும் வந்து நான் லிவிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். மெடிசன் எதுல வரும்? டெஃபினட்டா நான் லிவிங்ல தான் வரும். சரிங்களா? டெஃபினட்டா நான் லிவிங்ல வரும். அண்ட் ஆல்சோ இன்னொரு ரூல் என்ன இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங், இந்த வேர்டுக்கு அப்புறம் சம்திங், நத்திங், அதுக்கப்புறம் த சேம், அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கப்புறம் ஆல். இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா டெஃபினட்டா தட் மட்டும்தான் வரணும். வேற எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் வரக்கூடாது. ஓகேவா? சம்திங் தட், nothing that, the same that is superlative degree all that glitters are not gold அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது எல்லாமே என்னன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம், இந்த சம்திங், நத்திங், த சேம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஆல், இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரணும் அப்படின்னா தட் மட்டும்தான் வரணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். த பெஸ்ட்ங்கிறது என்ன? இட்ஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குதா? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்னா தட் தான் வரணும். இங்க வந்து விச் வரக்கூடாது. ஓகேவா? இங்க வந்து விச் வரக்கூடாது. This is the best medicine that the skin specialist has suggested me to use twice a day. ஓகேவா? ஸோ இது பேங்க் எக்ஸாம்ல கேட்ட ஒரு PYQ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The young man introduced to the chairman the host of the event. The young man introduced to the chairman the host of the event. இங்க என்ன இருக்குன்னா the young man introduced. actually ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க இதெல்லாம் சின்னதா ரன்னிங் நோட்ஸை கூட எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரினவுன் எரர், நவுன் எரர் அந்த மாதிரி நீங்க எழுதி இதுக்கப்புறம் இப்படி வரணும், இது ஒரு ரூல் அப்படின்றதுல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆப்சண்ட், ப்ரைட், avail, ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன இப்பதானே பார்த்தோம் நம்ம இந்த டேபிள் லஞ்ச்லயே மை செல்ஃப், ஆர் செல்ஃப், யோர் செல்ஃப், யோர் செல்ஸ், இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஃப், இது எல்லாமே தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இங்க என்ன இருக்கு பாருங்க, the young man. the young man நம்ம எதுல கன்சிடர் பண்ண முடியும்? ப்ரொனவுன்ல. இது வந்து நவுன். இது ப்ரொனவுன் அப்ளை பண்ணனா என்னன்னு அப்ளை பண்ண முடியும்? he. he தான் நம்ம அப்ளை பண்ணணும். மேனுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? masculine gender he. the young man introduced இவங்களோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்ன? ஹீக்கு என்ன இருக்கு பாருங்க, ஹீக்கு நேரா என்ன இருக்கு? he, him, his, himself இருக்கா? so the young man introduced himself. the young man introduced himself to the chairman, the host of the event. so இந்த மாதிரி introduce, enjoy, absent, pride, avail இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட்க்கு ஈக்குவலண்டான ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அது பக்கத்திலேயே வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து பேங்க் எக்ஸாம்ல கேட்ட ஒரு PYQ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The manager ordered the watchman to let the girls and இங்க பாருங்க, இது ஒரு நவுனு, இதுக்கப்புறம் அண்டுக்கு ஒரு நவுன் வரணும். இது என்னன்னா ஐ மிஸ் ஆயிடுச்சு. I enter the club. இங்க I இருக்கு கைஸ், ரெண்டு நவுன், அண்டுக்கு அப்புறம் ரெண்டு நவுன், வேர்ப் இருந்தாலும் ரெண்டு வேர்ப். ஓகேவா?
டு லெட் த, அதாவது என்னன்னா மேனேஜர் வந்து வாட்ச்மேன்ட்ட ஆர்டர் பண்றாரு டு லெட் த கேர்ள்ஸ் அண்ட் ஐ என்டர் த கிளப்புக்குள்ள கேர்ள்ஸையும் என்னையும் அலோ பண்றதுக்கு என்ட்ரு போறதுக்கு அலோ பண்ண சொல்லி மேனேஜர் வந்து வாட்ச்மேனுக்கு ஆர்டர் பண்றாங்க. சரியா? ஸோ த கேர்ள்ஸ் அண்ட் இங்க ஐ இருக்கு, இங்க ஐ இருக்கு. ஓகேவா? இங்க ஐ இருக்கு. த கேர்ள்ஸ் அண்ட் ஐ என்டர் த கிளப். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா the manager ordered, ஓகே, the watchman, the அப்புறம் noun, ஓகே, to let the girls and I. இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, let அப்படின்னு. இந்த லெட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? லெட்டுக்கு அப்புறமும் பிட்வீன்க்கு அப்புறமும் நம்ம ஃபர்ஸ்ட் எரர் பார்த்தோம் இல்லையா? லெட்டுக்கு அப்புறமும் பிட்வீன்க்கு அப்புறமும் ப்ரினவுன்ல என்ன வரணும் அப்படின்னா, ப்ரினவுன்ல நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் கேஸ். அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்றது என்ன? மீ, அஸ், தெம், ஹர். இங்க இருந்துச்சு இல்லையா? மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க என்னன்னா லெட்டுக்கு அப்புறம் the girls அப்படின்றது நவுன் வந்துருச்சு. ஓகே. அண்ட் ஐ வந்து என்ன அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா? இல்ல, இது வந்து சப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் இது வந்து வரும், ஐ அப்படின்றது. ஸோ அப்போ ஐயோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்ன? மீ. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? மீ தான் அப்ளை பண்ணணும். இந்த லெட்டுக்கும் பிட்வீனுக்கு அப்புறமும் டெஃபினட்டா என்ன வரணும்? மீ, அஸ், ஹிம், ஹர், இட், தெம், யூ. இந்த அப்ஜெக்டிவ் கேஸ் தான் வந்து அப்ளை ஆகும், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ த மேனேஜர் ஆர்டர் த வாட்ச்மேன் டு லெட் த கேர்ள்ஸ் அண்ட் மீ என்டர் த கிளப் இஸ் த ரைட் ஆன்சர். ஐ வரக்கூடாது, மீ வரணும். நெக்ஸ்ட் பாருங்க. as it is an issue between you and he. இதை பார்த்தோன்னா சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம பார்த்தோம் பிட்வீனுக்கும் லெட்டுக்கு அப்புறமும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆஃப்டர் த வேர்ட் லெட் அண்ட் பிட்வீன் we supposed to use the pronoun objective case. ஓகேவா? இப்போ யூ அப்படின்றது என்ன? யூ இங்க இருக்கு இல்லையா? யூ பாருங்க, அப்ஜெக்டிவ் கேஸ்ல யூ இருக்கா? இங்க இருக்க பாருங்க, யூ இருக்கா? ஸோ அந்த யூன்றது அப்ஜெக்டிவ் கேஸ்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அண்டுக்கு அப்புறம் பாருங்க ஹீ வந்துருச்சு. இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பிட்வீனுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மட்டும்தான் வரணும், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரக்கூடாது. ஸோ ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? ஹிம். ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹிம். So as it is an issue between you and him, there is no need to call the police. There is no need to call the police. Okay va? So இது வந்து பேங்க் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. Next பாருங்க, finally the burnt car and its parts were found beside a jungle lying in the mud. Finally the burnt car and its parts. guys இங்க பாருங்க, காருடைய பார்ட்ஸ். காரை நம்ம எப்படி சொல்றோம்? கார். இது வந்து நான் லிவிங், ஸோ இட்னு சொல்லுவோம். இட்டோட பொசசிவ் கேஸ்ல என்ன வரும்? இட் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல இட்டு வரும். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ல என்ன வரும்? இட்ஸ் வரும். கைஸ் இது யூசேஜ் பாருங்க. ஐடி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா, இட் இஸ் வரும், இட் வாஸ் வரும், இட் ஹேஸ் வரும், இட் ஹேஸ் பீன் கூட வரும். சரிங்களா? அதுவே ஐடிஎஸ் மட்டும் அப்போஸ்ட்ரோஃபி இல்லாம வருதுன்னா அது வந்து என்ன அப்படின்னா பொசஷன். அது வந்து பொசஷனை மீன் பண்ணும். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், அதனுடைய, அவனுடைய, அவளுடைய, என்னுடையன்னு சொல்லி, அது மாதிரி இங்க பர்ன்ட் கார், எரிஞ்ச கார் அண்ட் அதனுடைய பார்ட்ஸ். இப்போ அதனுடையன்னு வரும்போது என்ன வரணும்? ஐடிஎஸ் தான் வரணும், ஐடி அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் வராது. its parts, its tail. இப்போ it is its tail அப்படின்னா அது அதனுடைய வாலு. it is cat's tail ன்னு சொல்றோம். it is cat's tail. ஓகேவா? அதனுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதனுடையதுங்கிறது தான் it is its tail அப்படின்னு சொல்றோம். சேம் அதே மாதிரி எரிஞ்ச காருடைய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐடிஎஸ் தான் வரும்.
ஐடிஎஸ் தான் நம்ம எங்கே எதுக்கு யூஸ் பண்ணணும், பொசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஐடி அப்போஸ்ட்ரோஃபி வராது. பார்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் பிசைட் அ ஜங்கல் லையிங் இன் த மட். ஓகேவா? ஸோ இது பேங்க் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஷின். ஓகே, ஸோ வந்து 10 கொஷின்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ ப்ரினவுன்னா என்னன்னு நம்ம டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கான சின்ன ஐடியா நான் கொடுத்துட்டு அண்ட் தென் டேபிளை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எஸ்எஸ்சியில் அண்ட் பேங்க் எக்ஸாமில் ப்ரினவுன் ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கிளாஸஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா கிளாஸஸையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் கோர்ஸ், எஸ்எஸ்சி கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தனித்தனியாகவே இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்னு இருக்கும். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? Okay, so that's it with the session. Next வந்து adjective plus errorsல பார்க்கலாம். Thank you.